வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நெக்ஸ்ட் 150 டேஸ் அதாவது இப்போ குரு பெயர்ச்சி நடந்திருக்கு. இந்த குருவுடைய பார்வை சனி மேல விழுது. இப்போ இந்த நெக்ஸ்ட் 150 டேஸ்க்கு எல்லாருக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வேணும். ஏன்னா அதிகமா என்கிட்ட கேட்கிற கேள்வி லாட்டரி அடிக்குமா, ஜாக்பாட் கிடைக்குமா, வேலை கிடைக்குமா, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும்? சேவிங்ஸ் இருக்குமா, ஏதாவது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வெறும் இந்த மணி, ஃபினான்ஸ், சேவிங்ஸ், அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த் அண்ட் லாட்டரி, இந்த ஜாக்பாட், லக்கு இது மட்டுமே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷனா ரொம்ப அழகா, ரொம்ப கிறிஸ்பியா உங்களுக்கு கொடுக்க போறேன். ஒவ்வொரு ராசிக்கும் அடுத்த 150 நாள், அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். ஸோ ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 5 மாதங்களுக்கு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஃபைனான்ஷியல் க்ரோத், இன்கம், அவங்களுடைய சேவிங்ஸ், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய லக் அண்ட் ஜாக்பாட் ரிலேட்டடாக நான் ஒரு சின்ன ப்ரிடிக்ஷனை நான் கொடுக்க போகிறேன். மேஷம் முதல் மீனம் வரைக்கும் டீட்டெயிலாக பாருங்கள். www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு தேவையான சர்வீஸை சரியாக பயன்படுத்திங்க. தேங்க்யூ. சிம்ம ராசி. இப்போ சிம்மம் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அடுத்த ஒரு 150 நாட்கள்? ரொம்ப சிம்பிள். சிம்மம் தான் இருக்கிறதுலே டஃப்பான ஒரு ராசியாக இருக்கும். நான் 2026 ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். இப்போ அதே மாதிரி குரு 12th ஹவுஸ்க்கு வந்திருக்காரு உங்களுக்கு. சனி இன்னும் 8ஆம் இடத்துல அஷ்டம சனியை ஃபேஸ் பண்ணுறீங்க. கேது முதல் வீடு, ராகு 7வது வீடு. இப்போ எப்படி ஃபைனான்ஷியல் பிளானை செக் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். உங்களுடைய இன்கம் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. உங்கள் இன்கம் ஹவுஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ஹவுஸ், அதாவது சிம்மத்துக்கு 2வது இடம். அந்த 2ஆம் இடம்ன்றது கன்னி வீடு. அந்த இடத்துல உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ரூட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். சிம்மத்துக்கு 2ஆம் இடம் கன்னி. அந்த கன்னி வீடு தான் சனி நேரடியாக பார்க்குறாரு, நேரடியாக பார்வையிட்டு இருக்கார். அப்போ நேரடியான பார்வையில் சனியின் பார்வையில் கன்னி இருக்குது. அப்போ சிம்மத்துக்கு 2ஆம் இடத்துல சனியின் பார்வை இருக்குது. வரக்கூடிய வருமானம், பொருளாதாரத்தில் சில சிக்கல்களும் சில பிரச்சனைகளும் இருக்குது. அது இருக்க தான் செய்யுது. அப்படின்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு, பொருளாதார வாய்ப்பு, பொருளாதார வரவு, முன்னேற்றம், இதில் ஏதோ சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்குது. அதுக்காக வரவே வராதுன்னு கிடையாது. சனி பார்வை இருந்தால் என்னென்னா தடங்கள், குழப்பம், பொறுமை, காலதாமதம், டிலே. ஒவ்வொரு விஷயமும் காலதாமதம் ஏற்படுத்தி பொறுமையாக தான் சேருதே தவிர ஆன் டைம் கரெக்டாக தேவைக்கேற்ற மாதிரி தேவைக்கேற்ற நேரத்துக்கு இந்த பணம் வரலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை இண்டிகேட் பண்ணுது. அடுத்த விஷயம், உங்களுக்கு விரயம். அப்போ வருமானம் எப்படி இருக்குது, விரயம் எப்படி இருக்கும், செலவெல்லாம் எப்படி இருக்கும்? கரெக்டாக குரு 12 உச்சம். குரு உச்சம், எக்ஸால்டட். அப்போ இந்த குரு என்ன பண்ணுறாருன்னா தினந்தோறும் ஏதாவது ஒரு செலவை கொண்டு வந்துடுவார். விரயம், பண விரயம், பொருள் விரயம், காலம், நேரம், உங்களுடைய சேவிங்ஸ் என்ன சேர்த்து வச்சுருக்கோ அதை விரயம் பண்ணும். என்னெல்லாம் நீங்கள் பேக்கப் வச்சுருந்தீங்க அதெல்லாம் இப்போ செலவழிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். கொஞ்சம் லோன் வேணால் லோன் எடுத்துக்க வைக்கும். மற்றவங்ககிட்ட ஹெல்ப் வேணுமா ஹெல்ப் வாங்க வைக்கும். அப்படி தான் அந்த குரு 12th ஹவுஸில் பொசிஷன் எடுத்திருக்கு. ஸோ ஒரு பக்கம் வர இன்கமில் சில தடைகள் இருக்குது. உங்கள் பிஸ்னஸில் இருக்கலாம், உங்கள் ஜாபில் இருக்கலாம். ஜாப்லேயே சில பேருக்கு பயமாக இருக்கும். பட் பயப்படாதீங்க, குரு உச்சத்தில் இருக்குது. எப்படியாவது காப்பாற்றும், முடிஞ்சளவு காப்பாற்றிடும். அப்போ ஒரு பக்கம் இன்கமில் தடைகள் இருக்குது, ஒரு பக்கம் செலவை கட்டுப்படுத்த முடியல. ஒரு சில சூழ்நிலைக்கு லோன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது, வேறு வழி இல்லை, வாங்கி தான் ஆகணும். சேவிங்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக கரையுது, மற்றவங்ககிட்ட உதவி கேட்க வேண்டிய சூழ்நிலையும் வருது. ஒரு டஃப்பான ஒரு பேஸ் தான் அந்த சிம்மத்துக்கு இருக்குது. சரி, ஏதாவது அதிர்ஷ்டம் ஏதாவது கை கொடுக்குமா, ஏதாவது திடீர் ஒரு அதிர்ஷ்டம் ஜாக்பாட் மாதிரி ஏதாவது வந்துடுமா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டுகெட்ட தூரத்துக்கு சிம்மத்துக்கு பெரிய அளவில் தெரியல. ஸோ இப்போ போய் லக் அண்ட் ஜாக்பாட்லாம் ட்ரை பண்ணுறதுலாம் வேஸ்ட் ஆஃப் டைம். அதுக்கு மணி இன்வெஸ்ட் பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் டைம். அந்த மாதிரி நம்பிக்கை அடிப்படையில் போக வேண்டாம். ஒருவேளை கடன் ப்ரெஷர்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா எப்படியாவது சமாளிங்க, வேறு வழி இல்லை. விரயத்தில் குரு இருக்கார், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணுங்கள். அப்படி தான் இருக்குது. அப்போ டோட்டலாக இந்த அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, இன்கம் ஸ்டெபிலிட்டி, அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த், இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், லாட்ரி, லக், ஜாக்பாட், இதெல்லாம் ஒரு அமைப்பான நேரமாக சிம்மத்துக்கு அடுத்த ஒரு 150 டேஸ்க்கு கிடையாது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட நீங்கள் ரொம்ப மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஒரு பர்சனல் தேவை இருக்குது, வீடோ வாகனமோ இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ரொம்ப மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டவுன் சைஸ் பண்ணலாம். பிஸ்னஸில் கூட கொஞ்சம் டவுன் சைஸ் பண்ணலாம், கொஞ்சம் எல்லாமே குறைச்சிக்கலாம். ஏன்னா இப்போ ரொம்ப அகலக்கால் வைக்கிற நேரம் கிடையாது. இப்போ அதிக முதலீடு பண்ணுற நேரம் கிடையாது. அதிகமாக பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுற நேரமும் கிடையாது. ஏன்னா இருக்கிற பணமே நிறைய தேவைகள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லாமே சுருக்கி வாழ்வது, ரொம்ப சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்ல காலமாக உங்களுக்கு அமையும். ஸோ சிம்மம் நெக்ஸ்ட் 150 டேஸ் விரயங்கள் உண்டு, வரவுகள் சில தடைகள் ஏற்பட்டு வரும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம், மற்றவங்ககிட்ட உதவி வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். எல்லாமே பொறுமையாக இருந்தீங்கன்னா, பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கையாண்டால்
நிச்சயமாக நல்ல ஒரு பலனை அது ஏற்படுத்தும். இது எல்லாத்துக்கும் உங்களுடைய பிரார்த்தனையும் பொறுமையும் தான் அவசியம். என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லா காலம் ஒரே மாதிரி இருக்காது, நிச்சயமாக மாறும். அந்த மாற்றத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு தைரியமும் விடாமுயற்சியும் பொறுமையும் இருந்தால் போதும். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொதுவான ஒரு பலன். ஒரு ராசிக்கு அந்த செகண்ட் ஹவுஸ், அதாவது இன்கம் வருமானம் எப்படி வரப்போகுதுன்னு ஒரு பொதுவான ஒரு பலனை தான் நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இந்த பொது பலனையும் கடந்து உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்னு ஒன்று இருக்கும். அதில் உள்ள தசாபுக்தி என்ன, அதில் உள்ள ஃபைனான்ஷியல் ஹவுஸ் என்ன, உங்கள் லக்னத்தின் அடிப்படையில் வரும். அதோடைய வீடு என்ன, அந்த பிளானட் வந்து எது ஃபில் ஆயிருக்கு, இல்லை எந்த பிளானட்டோடைய பார்வை விழுந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி என்ன மாதிரியான லக் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக போகுதுன்னு நீங்கள் உங்கள் பர்த் சார்ட்டை சூப்பர் இம்போஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு நான் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். இது வெறும் ராசிக்கு மட்டும் தான் பொருத்தமான அடுத்த கமெண்ட் வரும். நான் இப்போயே சொல்கிறேன், உங்கள் ராசி, உங்கள் லக்னம், உங்கள் பர்த் சார்ட், உங்கள் தசா, உங்கள் புக்தி, இது எல்லாம் சேர்த்து தான் இந்த பலன். இந்த பொது பலன் இப்போ ஏன் கொடுக்குறீங்க? இது ஒரு ஜென்ரலாக கொடுக்குறது வந்து என்ன அப்படின்னா, ரெகுலராக அஸ்ட்ராலஜி பார்க்குறவங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சிடும். தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் இல்லை 6 மாதங்கள் தொடர்ந்து அஸ்ட்ராலஜி வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு இந்த பொது பலனை அவங்களோட பர்சனல் ஹாரோஸ்கோப்போட ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது. கனெக்ட் பண்ண முடிஞ்சு அவங்க புரிஞ்சிக்க முடியுது. இப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது புரியாது. இல்லை அதை வெறும் ஜஸ்ட் வீடியோ மட்டும் லிசன் பண்ணிட்டு உங்கள் பர்த் சார்ட்டில் நீங்கள் செக் பண்ணல அப்படின்னா அது பெருசாக புரியாது. அது நீங்கள் தான் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து வரணும். உங்கள் பர்த் சார்ட்டுடைய டீட்டெயில்ஸ் வேணும். அதாவது என்னோடய சார்ட்டே என்கிட்ட கிடையாது, எனக்கு சின்ன போது எழுதின ஒரு ஹாரோஸ்கோப் இருக்குது, ஒரு ஜாதகம் இருக்குது, அதில் எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா www.lifehoroscope.in ஹாரோஸ்கோப் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கோம். அது மல்டிபிள் லாங்குவேஜில் இருக்குது, தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, ஹிந்திலையும் இருக்குது. ஸோ ஹாரோஸ்கோப் சர்வீஸாக இருக்குது. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். என்னோடய கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் நம்பர்ஸ் அங்கே இருக்குது, ஆஃபீஸர்ஸோடைய நம்பர்ஸ் இருக்குது. அவங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான சர்வீஸை அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ண முடியும். இன்னும் நிறைய சர்வீஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய மேலான ஆதரவு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.